ஃபிட்னஸ் சேனல் அன்புடன் இருக்கிறோம் தோலை காலை வணக்கம். வீடியோட ஒரே நாள் தான் தோலை. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, ஷேடோ ஃபாக்ஸ் டெலிவரி ஜாப் இதில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, இந்த டெலிவரி ஜாப் ஆப்பில் என்னென்ன மாதிரியான ஜாப்ஸ்லாம் இருக்குது, இது பேமெண்ட் எப்படி வித்ட்ரால் பண்ணுறது, எப்போ பேமெண்ட் கிடைக்கும், எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் ஒரு நாளைக்கு அப்படின்னு டீட்டெயில் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்ததாக ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா, டெலிவரி ஜாப் போக பார்ட் டைம் ஜாப்பாக நீங்கள் என்ன தொடர் பண்ணுறீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் பண்ணுறேன். அதை பற்றி நான் கொஞ்சம் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். ரொம்ப ஒன்றும் கஷ்டம் கிடையாது, ஈஸி தான். அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஷேடோ ஃபாக்ஸ் இந்த ஆப்பில் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பண்ணுறதா இருந்தால் என்னென்ன டாக்குமெண்ட் தேவைன்றதை நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஆதார் கார்டு, அடுத்ததாக பேன் கார்டு, இந்த ரெண்டு தான் ஃபஸ்ட்டு மெயின். இந்த ரெண்டும் ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா, அதாவது அப்ரூவல் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்ததாக வந்து டாக்குமெண்ட் கேட்கும். டிரைவிங் லைசன்ஸு, ஆர்சி புக் நீங்களே வந்து ப்ரொஃபைலில் போய்ட்டு அதை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு. ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணிங்கன்னா மொபைல் நம்பர் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். மொபைல் நம்பர் டைப் பண்ண பிறகு எஸ்எம்எஸ் வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிஞ்ச பிறகு 2 டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்லும். 1 ஆதார் கார்டு, 2 பேன் கார்டு, 3வது நீங்கள் செல்ஃபி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த 3 முடிஞ்ச பிறகு ஒரு சிலருக்கு அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்டட் ஆகும். மறுபடியும் சப்மிட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது எடிட் பண்ணலாமே, நம்ம ப்ரொஃபைலில் நம்ம ஒருவேளை ஃபோட்டோ நம்ம தப்பாக எடுத்துகிட்டு போமோ அப்படின்னு நினச்சி நம்ம திருப்பி அதை அப்லோட் பண்ணலாம்னு நினைப்போம். அது வரவே வராது. காரணம் என்னென்னா, நீங்கள் ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணாமல் இருந்ததுங்கன்னா அது ரிஜெக்டாக தான் ஆகும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேருக்கு ரிஜெக்ஷன் வரதுக்கு காரணம் என்ன, ஆதார் கார்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆதார் கார்டு வந்து மொபைல் நம்பரோட லிங்க் ஆகிருந்தால் மட்டும்தான் இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும். ஷேடோ ஃபாக்ஸை பொறுத்த வரைக்கும் மற்ற ஆப்புகள்லாம் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஷேடோ ஃபாக்ஸில் மட்டும் அது ஒரு கண்டிஷன் இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டு எப்பயும் போல் மொபைலில் நீங்கள் அப்லோட் ஃப்ரண்ட் அண்ட் பேக், ஃப்ரண்ட்டு மட்டும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். அதை அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக செல்ஃபி மட்டும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அதுவும் கூட சம்டைம் ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த 3 மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டா போதும். வித்தின் 10 to 15 மினிட்ஸில் உங்களுக்கு அப்ரூவல் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் நீங்கள் ஆர்சி புக்கு நீங்களே போய் அப்லோட் பண்ணி நீங்கள் அதை இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து ஒரு 200 நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுற டீட்டெயில் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ ஜாப் என்ன மாதிரியான ஜாப் இருக்குது, எத்தனை ஜாப் இருக்குது, இது பேமெண்ட் எப்படி அப்படின்னு டீட்டெயிலாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜாபை பொறுத்த வரைக்கும் 4 டைப் ஆஃப் ஜாப் இருக்குது. 2 இ-காமர்ஸ், அதாவது ஃப்ளிப்கார்ட், அமேசானில் வேலை செய்கிறோம்ல, அது மாதிரி ஹப்புக்கு போய் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். 3வது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் கலந்தா இருக்கும். பிளிங்கிட் ஆப்பு, அடுத்த பார்த்தீங்கன்னா அந்த ஜெப்டோ, அது எல்லாமே கலந்த மாதிரி தான் இருக்கும். 3வது வந்து பார்த்தீங்கன்னா ஊபர் பைக் டாக்ஸி. 4வது வந்து ஃபுட் டெலிவரி ஜாப். ஸோ இது 4 டீட்டெயில் நம்ம தனித்தனியாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஊபர் பைக் டாக்ஸி. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போல் ஊபர் பைக் டாக்ஸி நம்ம ஜாப் எப்படி பண்ணுறோமோ அதே ப்ராசஸ் தான், வேறு எந்த ஒரு ப்ராசஸும் கிடையாது. என்ன ஒன்றா இதில் 80% கமிஷன் கேஷ் கிடைக்கிற மாதிரி நம்மளுக்கு போட்டிருக்காங்க. 20% அவங்க வந்து பிடிக்கிற மாதிரி இருக்குது. கேஷ் ஆன் ஹேண்ட் வந்து நம்ம கையில் வந்து 80% கிடைக்க வாய்ப்பு உண்டு. ஃபுல் டே டிரைவிங் லைசன்ஸ் எல்லாமே மற்ற டீட்டெயில்ஸ் அதுதான். ஊபர் பைக் டாக்ஸி பற்றி நம்ம ஒன்றும் சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா ஊபர் பைக் டாக்ஸி எல்லாருக்குமே தெரியும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் டெலிவரி ஜாப். மேக்ஸிமம் ஃபுட் டெலிவரி ஜாப் தான் இது அதிகமாக வரும். ஃபுட் டெலிவரி ஜாப்பு அதாவது ஃபார்மசி பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் மாதிரி லோட் ஷேர் ஆப்பில் பண்ணுறோம்ல, அதே மாதிரி தான் இதுலேயும் சிலது இருக்கும். ஃபுட் டெலிவரி ஜாப் போக ஃபார்மசியில் போய் எடுக்கிற மாதிரி இருக்கும். டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 8 கிலோமீட்டருக்குள்ளே தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஃப்ளெக்சிபிள் டைமிங்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா மத்தியானம் 12லேருந்து 3 மணி பீக் ஹவர்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 7லேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும். ஏர்னிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபா வந்து 3 மணி நேரத்தில் எடுக்கிற மாதிரி இருக்கும். இது போக இன்சென்டிவ் இருக்குன்னா இன்சென்டிவ் இருக்குது. 24 ஆர்டர் 120 ரூபா, அப்புறம் 30 ஆர்டருக்கு மேலே முடிச்சோன்னா 310 ரூபா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பழைய பேட்ச் புது பேட்ச்னு எதாவது பிரிக்கப்படலாம்ல. அதனால் எனக்கு தெரிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா 24 ஆர்டர் முடிச்சோம்னா 120 ரூபா, ஒரு 30 ஆர்டருக்கு மேலே முடித்தோம் அப்படின்னா ஒரு 300 ரூபா அந்த ரேஞ்சில் வரதுக்கு, 310 ரூபா அந்த ரேஞ்சில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 30 ஆர்டருக்கு மேலே எடுக்கிறதுக்கு போக ஒவ்வொரு ஆர்டருக்கு வந்து 10 ரூபா எடுக்கிற மாதிரி இருக்கும். 24 ஆர்டருக்கு மேலே எடுக்கிறதுக்கு போது வந்து 5 ரூபா எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இன்சென்டிவ் இருக்குது. இன்சென்டிவ் இருக்குது. ஸோ இது வந்து ஃபுட் டெலிவரி ஜாப்பு. வேறு ஒன்றும் புதுசாக சொல்ல வேண்டியது இல்லை. அதே தான். அது மற்ற டீட்டெயிலாம் இல்லை போட்டிருக்காங்க பாருங்கள். எக்ஸ்ட்ரா ரெயின், ஃபியூல் சார்ஜஸ் இதெல்லாம் வந்து எப்பயும் போல் ஸ்விக்கி ஜொமேட்டோவில் இருக்குது. அதே தான், வேறு கிடையாது. ஸ்விக்கி ஜொமேட்டோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார்மசி ஜாப்ஸ். அடுத்ததான் இ-காமர்ஸ் ஜாப்பு. இது வந்து லாங் ட்ரிப்புக்கு போகிற மாதிரி இருக்கும். இது இ-காமர்ஸ் ஜாப்பு. அடுத்ததும் பார்க்க போகிறது இ-காமர்ஸ் தான். இது வந்து லாங் ட்ரிப் போகிற மாதிரி இருக்கும். ஒரு 15 கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்கும். ஒர்க் டியூரேஷன் வந்து 8லேருந்து 9 மணி நேரம் கம்பல்சரியாக பண்ணுற மாதிரி இருக்கும். இது என்னென்னா இதுக்கு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா இதில் தான் நீங்கள் டெய்லி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். கம்பல்சரியாக இருக்கும். அதுதான் ஒன்று. மற்றதெல்லாம் வந்து ஊபர் டாக்ஸியோ ஃபுட் டெலிவரி வந்து நீங்கள் எப்போனாலும் லாகின் பண்ணிக்கலாம், எப்போனாலும் ஒர்க் பண்ணிக்கலாம். ஆனால் இது நீங்கள் அக்செப்ட் கொடுத்துட்டிங்கன்னா டெய்லி நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கலாம். பிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஷிப்மெண்ட்டு ஃப்ரம் த ஹப்பு. எந்த ஹப்லனாலும் நீங்கள் போய் எடுக்கிற மாதிரி இருக்கும். டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் டேரெக்டாக போகிற மாதிரி இருக்கும். மறுபடியும் நீங்கள் வந்து ஹப்புக்கே வர மாதிரி இருக்கும். பிக்கப் லொக்கேஷனுக்கு வர மாதிரி இருக்கும். ஷிஃப்ட் டைமிங்ஸ் இதுக்கு தனியாக இருக்குது. காலைல 6 மணிலேருந்து நைட்டு 10 மணிக்குள்ளே அதுக்கு தனியாக ஷிஃப்ட் அவங்க பிரித்து கொடுப்பாங்க. நீங்கள் ஜாயின் பண்ணும்போது கேரண்டீட் ஏர்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க. டெலிவரியை பொறுத்த வரைக்கும் உங்களோட பின்கோடை பொறுத்து தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். நேராக பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து நீங்கள்
இந்த ஹப்புக்கு போகிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாலே போதும், இவங்களே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஜாபும் கொடுத்துருவாங்க. இது கம்பல்சரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதான் ஒன்று. இப்போது ஃபுட் டெலிவரியோ ஊபர் பைக் டாக்ஸியோ வந்து உங்களுக்கு வந்து எப்போனாலும் லாகின் பண்ணி எப்போனாலும் ஒர்க் பண்ணிக்கலாம். அது 2 மட்டும் தான். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து லாகின் பண்ணிட்டீங்கன்னா அப்ரூவல் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து இதில் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த வந்து பார்த்திங்கன்னா குயிக் காமர்ஸ் லாஸ்ட்டு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர்ஸ் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ஸ்டோர் இருக்கும். உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். மறுபடியும் பார்த்திங்கன்னா இதுவும் அதே மாதிரி நீங்கள் ஆர்டர் வந்து டெலிவரி பண்ண பிறகு ஸ்டோருக்கே போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இது என்னென்ன ஜாப்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். செப்டோ அப்ளிகேட் உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் சொல்லணும்னு அவசியம் இல்லை. எப்படி ஊபர் பைக் டாக்ஸி ஃபுட் டெலிவரி நான் வந்து பேசிக்காக மட்டும் சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லாமல் விட்டணும். அதே மாதிரி இது பேசிக்காக நான் சொன்னேன்னா பிளிங்கெட், செப்டோ அண்ட் பிக் பாஸ்கெட் இந்த 3 டெலிவரி ஆப் தான். வேறு எதுவுமே கிடையாது. டெலிவரி ஜாப் ஆப் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுவும் அதே தான். ஷிஃப்ட் டைமிங்ஸ் அவைலபிள் 6 AM to 3 AM. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க, 6 AM and 3 AM. 6 AM to 3 AM கிடையாது, 6 AM and 3 AM. எல்லா டேயும் ஒர்க் இருக்குது. வெயிட்டிங் பண்ண அவசியம் இல்லை. ஃபிக்ஸ்டு டெய்லி ரிப்போர்ட்டிங் லொக்கேஷன் இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு தான். ஆல்மோஸ்ட் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணால் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதான். தென் அடுத்து தான் இந்த ஜாப்லாம் போக மற்ற வேறு ஏதாவது மற்ற விஷயங்கள் பேசணும். டெலிவரி ஜாப்பை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஏர்னிங் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயிலேருந்து 1500 ஏர்ன் பண்ணலாம். இதில் விட்ரா பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து உங்களுக்கு பேமெண்ட் வந்து விட்ரா ஆகிற மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்களே வந்து பேமெண்ட் விட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு வந்து கமிஷன் ஒரு 15 ரூபா ஒரு அமௌண்ட்டுக்கு, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 ரூபா இல்லை 40 ரூபா அந்த மாதிரி போகிற ஒரு 2000 மேலே போச்சுன்னா அதுக்குன்னு ஒரு பர்சன்டேஜ் பிடிப்பாங்க. நீங்கள் சடனாக விட்ரா பண்ணணும், கரண்ட்லியாக பே அவுட் விட்ரா பண்ணணும் அப்படின்னா அது வந்து அவங்க ஒரு அமௌண்ட்டை பிடிச்சிட்டு கொடுப்பாங்க. 15 ரூபா சின்ன அமௌண்ட்டுக்கு 500 ரூபா 600 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 ரூபா அந்த மாதிரி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 2000 அதுக்கு மேலே நீங்கள் வந்து விட்ரா பண்ணுறதா இருந்தால் 40 ரூபா 50 ரூபா அந்த மாதிரி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு அவங்க பேமெண்ட் வந்து விட்ரா பண்ணுறாங்க ஃபார் கரண்ட்லி பேமெண்ட். இல்லை ஆட்டோமேட்டிக்காக எனக்கு விட்ரா வந்தால் போதும், வீக்லி கொடுக்குற மாதிரி இருந்தால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் எதுவும் பிடிச்சலாம் கொடுக்க மாட்டாங்க. கரண்ட் பேமெண்ட் விட்ரா பண்ணதுக்கு ஒரு பர்சன்டேஜ் அவங்க பிடிப்பாங்க. வீக்லி பேமெண்ட் பார்த்திங்கன்னா இப்போ ஸ்விக்கியில் எப்படி அதே சேம் ப்ராசஸ் தான். இந்த வாரம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுது, அடுத்த வாரம் வெட்னஸ்டே அந்த ரேஞ்சில் மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே இந்த வெட்னஸ்டேயில் பேமெண்ட் விட்ரா வரும்ல அந்த மாதிரி டைமிங்கில் இது விட்ரா ஆகும். ஸோ அவ்வளோதான். ஜாப் பற்றி பேமெண்ட்டை பற்றின டீட்டெயிலும் பார்த்தாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா பார்ட் டைம் ஜாப்பை பற்றி பேசுவோம். நீங்கள் பார்ட் டைம் ஜாப்பாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நான் ஆக்சுவலாக அவங்ககிட்ட கேட்கலான்னு நினச்சேன். அதில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன் அப்படி பார்த்தீங்கன்னா பார்ட் டைமாக இன்ட்ரா ட்ரேடிங், அதாவது ஷேர் மார்க்கெட் நான் பண்ணுறேன். டெய்லியெலாம் பண்ண மாட்டேன் தோழர், நல்லா கேட்டுவாங்க. நான் சொன்ன உடனே நீங்களும் வந்து ஷேர் மார்க்கெட்டை ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியும் பண்ணலாமா அப்படி சொல்லிட்டு பண்ணாதீங்க. ஏன்னா ஷேர் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் உள்ளே இறங்குறீங்கன்னா லாஸ் ஆகிட்ட பிறகு தான் நீங்கள் மறுபடியும் வர முடியும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு மந்த்லி மட்டும் ஒரு அமௌண்ட்டு, ஒரு சின்ன அமௌண்ட்டு நீங்கள் இப்போது 2 விஷயம் நான் பண்ணுறேன். நான் அதையும் சொல்லிடுறேன். 2 விஷயம் பண்ணுறேன். ஒன்று ஷேர் மார்க்கெட் போடுறேன், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கோல்டு. அதில் வந்து இந்த ஜார் ஆப்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து எப்பப்போ எனக்கு எக்ஸ்ட்ரா கேஷ் எதாவது கிடைக்குதோ இல்லை ஒரு 50 ரூபா 100 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்கோ அதை வந்து என்ன பண்ணுறதுன்னா இந்த ஜார் ஆப்பில் போட்டுருது. அப்புறம் 50 ரூபா 100 ரூபான்னு சொல்லிட்டு போட்டுருது. இந்த ஷேர் மார்க்கெட்டில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷேரை வந்து நான் வந்து வாங்கிடுவேன். என்ன பண்ணுவேன் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ராடே இருக்குல்ல அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 ஷேர் வாங்கிடுவேன். அதாவது என்ன மாதிரியான ஷேர் வாங்குவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். பெரிய அமௌண்ட்டு ஷேர்லாம் வாங்கி வைக்க மாட்டேன். ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஐடியா, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன அமௌண்ட் இருக்கும். ஏர்டெல் இந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 15 ரூபா 5 ரூபா 6 ரூபான்னு இருக்கும். அந்த ஷேரை வந்து ஒரு ஷேர் வந்து 5 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். அது எத்தனை ஷேர் வாங்கலாம் நம்மளால் வாங்க முடியும்? ஒரு 50 ஷேர் வாங்கிட்டோன்னா 500 ரூபா, ஒரு 100 ஷேர் வாங்கிட்டோன்னா 500 ரூபா. நல்லா கேட்டுக்கோங்க, புரிகிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதம் ஸ்டார்டிங்கில் தேதி வந்து 1ஆம் தேதியும் வச்சுவாங்க. முந்தானத்து டேட் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். 1ஆம் தேதி டேட்னா பார்த்திங்கன்னா ஒரு ஜூலை 1 ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு 5 ரூபா ஷேர் வந்து கரெக்டாக 5 ரூபா அதோட அமௌண்ட்டு. சரிங்களா? ஒரு ஷேரோட வேல்யூ 5 ரூபா. அது வந்து ஒரு 100 ஷேர் நான் வாங்கி போட்டு வச்சுருவேன். 500 ரூபா மட்டும் டெபாசிட் பண்ணி ஒரு 100 ஷேர் வாங்கி வச்சுருவேன். அது என்ன ஆகும் அப்படி பார்த்திங்கன்னா அது டவுனில் போதா இல்லை அப்பில் போதா, அதாவது அது விலை குறையிற மாதிரி இருக்குதா இல்லை ஏறிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கான்னு நான் பார்ப்பேன். ஆனால் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த 5 ரூபா 10 ரூபா அதெல்லாம் வாங்கினோம்னா அதிகமாக ஏற தான் செய்யும். ஏன்னா அது வந்து லோ பட்ஜெட்டில், அதாவது கீழே இன்னுமே போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ அதனால் அந்த சின்ன அமௌண்ட்டு உள்ள ஷேரை மட்டும் நான் ஒரு 100 வாங்கி, சிலர் வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபா ஷேர் வந்து ஒரு 2000 ரூபாய்க்கு போட்டு வாங்குவாங்க. அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன். 5 ரூபா 10 ரூபா இந்த மாதிரி இருக்க ஷேரு கன்ஃபார்மாக வாங்கி நான் அது ஏறும்போது அதை நான் வந்து விற்றுருது. இது மாதிரி தான் நான் பண்ணுறது. உங்களுக்கு நான் சொல்கிற கான்செப்ட் உங்களுக்கு புரியும். ஷேர் மார்க்கெட்டில் என்ன பண்ணுவான்னா 5 ரூபா 3 ரூபா இந்த மாதிரி ஷேர்ஸ்லாம் இருக்கும். அந்த 5 ரூபா அது என்ன பண்ணுவேன்னா ஒரு 100 ஷேர் வாங்கிடுவேன். அது குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? இருக்காது. அதிகமாக பார்த்திங்கன்னா ஏறுறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கும். ஆனால் அது டைம் எடுக்கும். ஒரு மாதம் டைம் எடுக்கும். ஒரு 5 ரூபா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த 5 ரூபான்னு இருக்குன்னா நாளைக்கு 5 ரூபா 15 காசுன்னு ஏறும். இல்லைன்னா 5 ரூபா 5 காசுன்னு தான் ஏறும்.
அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த ரூ. 5ன்றது ரூ. 6.25 இல்ல ரூ. 6.50 இருக்கும். அதுக்கு அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா, ரூ. 9 ஆயிடும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ரூ. 9 ஆயிடும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ரூ. 12 ரூ. 13 ஆயிடும். மாச கடைசியில பார்த்தீங்கன்னா, ரூ. 15 ஆயிடும். அட்லீஸ்ட் ஒரு ரூ. 10 ஆகும். எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். ஒரு இது ரூ. 5க்கு நான் வாங்கிடுறேன். நான் 100 ஷேர் வந்து வாங்கிட்டேன். மாச கடைசியில ரூ. 500க்கு வாங்கினது எவ்வளோக்கு ஆகியிருக்கு? டபுள் ஆகிருக்கு. ரூ. 500க்கு கிடைக்கும் எனக்கு. எக்ஸ்ட்ரா அதாவது ரூ. 500க்கு நான் வாங்கினது வந்து ரூ. 1000 ஆகிரும் அது. ஸோ நான் ரூ. 500 உங்ககிட்ட சொல்கிறேன். ஆனால் நான் போடுறது வந்து பார்த்திங்கன்னா ரூ. 1000 ரூ. 2000 இல்லை 3000 கூட நான் போட்டு வைப்பேன். அது ஏறிச்சு டபுளாக ஏறும், இல்லை சில டைம் இறங்கி கூட இருக்கும், சொல்ல முடியாது. ஆனால் இந்த ரூ. 5 அமௌண்ட் உள்ள ஷேர்ஸ் நான் வாங்கினேன்னா இறங்குறதுக்கான வாய்ப்பே இருக்காது. மைனஸில் எங்கேயாவது போகுமா ருபீஸ்? போகாது. ஸோ இது அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும், கன்ஃபார்மாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஷேர்ஸ் வாங்கி நான் போட்டுருவேன். இதுதான் என்னோடய பார்ட் டைம் ஜாப் நான் பண்ணுறது. ஆனால் டெய்லி நான் இதை பார்க்கவே மாட்டேன். டெய்லி நான் போய் விற்றுக்கிட்டு இதெல்லாம் பண்ணவே மாட்டேன். டே ட்ரேடிங் பண்ணவே பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா வாழ்க்கையே போயிடும். ஷேர்லேயோ இல்லை அந்த கோல்டு வாங்க, இல்லை ஷேரை விட ஒரு பெஸ்ட்டான ஐடியா நான் சொல்கிறேன். ஷேர் நான் சொன்னன்றதுக்காக நீங்கள் எதுவும் ட்ரை பண்ணாதீங்கப்பா. ஐயா சாமி, நான் என்ன பண்ணுறன்றதை மட்டும் நான் உங்ககிட்ட சொன்னேன். ஷேரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூ. 5 ஷேர் வந்து நான் 100 ஷேர் வாங்குறது பதிலாக என்னென்னா என்கிட்ட ஒரு 2000 இருக்குன்னா ரூ. 5 ஷேர் நான் எவ்வளோக்கு வாங்குவேன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. மாதத்துக்கு ரூ. 500லேருந்து ரூ. 1000லேருந்து ரூ. 1500 ரூ. 2000. இது எதுக்காக நான் இது இந்த பார்ட் டைம் நான் பண்ணுறேன் அப்படி பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த பெட்ரோல் வேணுங்க. எனக்கு இந்த பெட்ரோலுக்கு தான் எனக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடு காசு கூட பிரச்சனை இல்லை. பெட்ரோலுக்கு நம்ம சைடில் தான் பண்ணணும், ஏதாவது வேணுமே அப்படின்றதுக்காக இது பண்ணுறது. மற்றபடி பார்த்திங்கன்னா அந்த கோல்டில் வந்து அப்பப்போ ஒரு ரூ. 5 ரூ. 10 ரூ. 20 டெய்லியும் உங்கள் அக்கௌண்ட்டில் ஏதாவது ஒரு, இப்போது நீங்கள் 1000 ரூபா சம்பாதிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரூ. 1020 ரூ. 1050 உங்கள் அக்கௌண்ட்டில் ஏதாவது இருந்ததுன்னா அதை டப்புன்னு நான் கோல்டில் போட்டு விட்ருவேன். ஒரு ரூ. 1015 இருக்கும். காலைல ஓப்பன் பண்ணி பார்த்தா ரூ. 1000 இருக்கா இல்லை ரூ. 1015 இருக்கா அப்படின்னு பார்ப்பேன். ரூ. 1015 இருக்கும். அந்த ரூ. 15 மட்டும் டக்குன்னு வேறு எதுக்குமே யோசிக்கவே மாட்டேன். காலையில் எழுந்தவொடனே ஜார் ஆப்பில் நான் போட்டுருவேன். போட்டுக்கிட்டே இருப்பேன். டெய்லியும் நான் இதான் பண்ணுவேன். காலைல எழுந்திரிப்பேன். இன்றைக்கி பேலன்ஸ் என்னோடய ஜிபேயில் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பேன். ஒரு 900 நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். என்னோடய டார்கெட் வந்து ரூ. 1000 இல்லை 1500 வச்சுக்கோங்களேன். ரூ. 1500 அமௌண்ட்டு போக எக்ஸ்ட்ரா ஒரு 30 ரூபாவோ 40 ரூபாவோ நம்மளை மீறி வரும். தெரியாமல் ஏதோ வரதுக்கான வாய்ப்பு இல்லை தான். ஆனால் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா எப்படியாவது வந்துடும். ஆஹா, நம்ம டார்கெட்டுக்கு மேலே ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருக்குது, சரி போட்டுருவோம்னு சொல்லிட்டு ஜார் ஆப்பில் நான் போட்டுருவேன். அது அப்படியே ஏறிக்கிட்டே வரும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா சைடில் பார்ட் டைம் ஜாப் நான் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஆனால் 2 பார்ட் டைம் ஜாப்பில் ஒரு பார்ட் டைம் ஜாப் மட்டும் பெட்ரோலுக்காக பண்ணுறது, இன்னொரு பார்ட் டைம் ஜாப் எனக்காவது ஒரு நாளைக்கு சேஃப்டியாக ஏதாவது ஒன்று கிடைக்குமே அப்படின்றக்காக இது பண்ணுறது. சரி தோழர், இது மாதிரி நீங்கள் என்ன மாதிரி வேலை பார்க்குறீங்க? நீங்கள் என்ன பார்ட் டைம் டெலிவரி ஜாப் போக வேறு ஏதாவது கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம். எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஜாபில் இருக்கிறதுக்கு மைண்ட் செட் இருக்காது. சைடில் வேறு ஏதாவது பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சத்தியமாக யோசிப்பீங்களா மாட்டிங்களா? கண்டிப்பாக யோசிப்பீங்கள. நீங்கள் என்ன தான் 1000 ரூபா 2000 இதில் சம்பாதிச்சாலும் மைண்டில் உங்களுக்கு இன்னொன்று ஓடிக்கிட்டு இருக்கும். ஏன்னா அதுதான் உங்களோட லைஃப் ஃப்யூச்சராக கூட இருக்கலாம். ஒரு சிலர் கடையில் போய் கூட வேலை செய்வாங்க. ஏன்னா அவங்க கடை போடுறதுக்கான ஐடியாவில் இருக்கலாம். இல்லை பிஸ்னஸ் எதாவது பண்ணலான்னு ஐடியா இருப்பாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி ஷேரில் ஏதாவது போடலாம். இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்களா? ஆனால் ஒரே விஷயம், ஷேர் மட்டும் பெரிய அமௌண்ட் சத்தியமாக போடவே போடாதீங்க. போட்டிங்கன்னா உங்கள் ஃப்யூச்சர் போயிடும். நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு மைண்ட் செட்டே இருக்காது. நீங்கள் வேலைக்கே போக மாட்டீங்க. ஷேரில் தான் இறங்குவீங்க. ஷேருன்றது டே ட்ரேடு வீக்லி ட்ரேடு இந்த மாதிரிலாம் பண்ணவே பண்ணாதீங்க. வாங்கி வச்சுருங்க. ஃப்யூச்சரில் ஒரு மாதத்துக்கு கூட தேவையில்லை, ஒரு 2 வருஷத்துலேயே 1 வருஷத்துலேயே பார்த்தா திடீர்னு அது அமௌண்ட் எங்கேயோ எகிரிடும். இப்போ நான் உங்ககிட்ட சொன்னது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு நேக்காக சில விஷயங்கள் தெரியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த 5 ரூபா நான் சொன்னது உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக நான் சொன்னேன். இப்போ நீங்கள் பெரிய அமௌண்ட்டு போடக்கூடாது அப்படின்றது போடக்கூடாதுன்றதுக்கு இல்லை. நீங்கள் ஏன்னா பெரிய அமௌண்ட் போட்டிங்கன்னா நீங்கள் வேலையை விட்டுட்டு இதில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி 5 ரூபா ஷேரோ அந்த மாதிரி பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. நான் இந்த மாதிரி பண்ணுறேன். நீங்கள் ஏன்னா நான் என்னோடய இது பண்ணுறேன்னு சொன்னேன். அது மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டெலிவரி ஜாப் போக என்ன ஜாப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அப்படியே ஷேர் பண்ணிக்கலாம். இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம் தோழர். பாய்.